ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ்னா ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 18 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஃபுல்லாக சென்டிமெண்டலாக தான் போகும். மேபி உங்களுக்கு போர் அடிக்க சான்ஸ் இருக்குது. ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக நெக்ஸ்ட் எபிசோட் போயிருங்க. இதில் சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்கிறதுனால நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 18. பங்க் அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணுது. உடனே அந்த வில்லன் வந்துட்டு அவனோட மேஜிக் கையை வச்சு நம்ம பங்கை அப்படியே நசுக்க பார்க்குறான். நம்ம பங்க் அவ்வளோதானே நினச்சிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். பார்த்தா இதெல்லாம் ஏகிட்ட வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு பங்க் சும்மா பெரிய உருவமாக வந்துட்டு உன்னோட பவர்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஒரு ஸ்பிரிட், மறந்துட்டியா? 10,000 கை இருந்தால் கூட உன்னால் என்னை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பங்க் சொல்லவும் அந்த வில்லன் டென்ஷன் ஆகுதான். நான் ஒரு ஸ்பிரிட், உனக்கு முன்னாடியே இந்த உலகத்தில் ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன், உன்னாலெல்லாம் என்னை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பங்க் சொல்லவும் இதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் கத்திக்கிட்டே ஃப்ரீஸ் ஆகி இறந்து போயிருந்தான். சுபாரு, நீ மொத்தமாக 3 தப்பு பண்ணிட்ட. அவள் இங்கே வராதன்னு சொல்லியோ நீ வந்த, அதுக்கப்புறமா அவள் பேச்சை நீ எதுவும் கேட்கவே இல்லை. கடைசியில் என் பொண்ணை காப்பாத்துறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு அவளை சாக விட்டுட்ட. நான் கான்ட்ராக்ட் போட்டபடி என் பொண்ணு இறந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது, எல்லாரும் இறந்து போய் ஃப்ரீஸ் ஆகுங்க, அதோ அந்த ஒயிட் வெயில் இங்கே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பங்க் கிளம்புது. நம்ம ஹீரோக்கு அந்த வில்ல சிரிக்கிற சவுண்டு கேட்கவும் இவன் சிரிப்பு மட்டும் எனக்கு பிடிக்காது, ஓ இது நான் தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே பெயினோட அப்படியே சிரிச்சுக்கிட்டே இறந்து போயிருந்தான். இப்போ திரும்பவும் அந்த ஆப்பிள் கடை முன்னாடி வந்து நிற்கிறான். ரொம்ப பார்த்த உடனே சுபாரு உனக்கு என்னாச்சு, உடம்பு சரியில்லையா அப்படின்னு அவள் கேட்கவோ எனக்கு ஒன்றும் இல்லை ரெம், நீ இன்னும் உயிரோடு தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டு போவோம். சுபாரு சுபாரு அப்படின்னு சொல்லி அவள் கூப்பிடுறா. நெல்லு அப்படின்னு சொன்னோடனே இவங்க 2 பேருக்கும் மூச்சு வாங்குது. இப்போ தனியாக ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் பேசுகிறான். சுபாரு, நீ இப்படி ஏதாச்சும் பண்ணேன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெம் கேட்குறா. ஓ சாரி ரம்னா, கொஞ்சம் டென்ஷனில் இருந்தேன், அதான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு என்ன விஷயங்கிறதையே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் பாட்டு இழுத்துட்டு போயிட்டேன். எல்லா விஷயமுமே எனக்கு ரொம்பவே லேட்டாக தான் புரியுது, எனக்கு விட்டு கொடுக்கவே தெரிலல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனால் எனக்கு அதுதான் உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு ரம் சொல்கிறா. இல்லை ரம், அதாவது நான் வந்து கடைசியில் ஒரு வழியாக புரிஞ்சுக்கிட்டேன், என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத. நம்ம 2 பேரும் இந்த கிங்டம் ஆஃப் லுகானிக்காலேருந்து ஓடி போயிடலாம், நீ என் கூட வந்துரு. நம்ம இந்த கிங்டம் ஆஃப் லுகானிக்காவில் இருக்க முடியாது, இங்கேருந்து நார்த் சைடு இல்லை வேணாம் சவுத் சைடு போகலாம், அண்ட் நம்ம வர ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லவும் நம்ம 2 பேர் மட்டுமா தனியாக ட்ராவல் பண்ணுறோமா? ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு, மிஸ் எம்லியாக்கா அந்த ராயல் செலெக்ஷனில் நம்ம ஏதோ ஹெல்ப் பண்ணுறதுக்காக போக போகிறோம் அப்படி தானே சுபாரோ அப்படின்னு அவள் கேட்கவோ இல்லை ரம், நீ என் கூட வந்துரு, நம்ம இந்த கிங்டம் ஆஃப் லுகானிக்கால மட்டும் இருக்கக்கூடாது, என்னால் திரும்ப அந்த மேன்ஷனுக்கு போக முடியாது, ஏன்னா நான் ரொம்பவே பவர்லெஸ் யூஸ்ஃபுல் இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ரம் சொல்ல வரும். அதுதான் உண்மை, நான் வந்துட்டு ரொம்பவே வேஸ்ட்டு, யாருக்குமே யூஸ்ஃபுல் இல்லை, எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் என்னால் யாரையும் காப்பாற்ற முடியல, நான் வந்துட்டு ஏதோ பெரிய ஆள் மாதிரி நடிச்சுக்கிடுதேன், ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு தான் தெரியும் நான் ஒரு வேஸ்ட்டு, என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் ஓடி போய் எங்கேயாச்சும் சந்தோஷமாக வாழ்வோம். உனக்கு ஒரு வேளை என்னைய பிடிக்கலனா வேற யாரையாச்சுனாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் இந்த இடத்துலேருந்து போயிடுவோம், ஆனால் ப்ளீஸ் என்னையவே கல்யாணம் பண்ணிக்கோ, நீ என் கூட இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வருத்தத்தோடு சொல்லவும் சுபாரு, நீ சொன்ன எல்லாமே எனக்கும் பிடிச்சிருக்கு, ஆனால் என்னால் முடியாது அப்படின்னு ரம் சொல்லவோ ஏன் என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம இங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லவும் இல்லை சுபாரு, எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீ என்கிட்ட கேட்கும் போது ஒரு தடவை கூட சிரிக்கவே இல்லை, ஏதோ ஒரு பதட்டத்துலையோ பயத்துலையோ தான் கேட்குற. நான் இங்கேருந்து உன் கூட ஓடி வந்து நம்ம 2 பேரும் ஒரு ஃபேமிலியாக மாறி உனக்கு படிக்க தெரியலனாலும் நான் ஒரு 2 வருஷத்தில் உனக்கு படிக்க கற்றுக் கொடுத்துருவேன், நம்ம 2 பேரும் ஹாப்பியான ஒரு லைஃப் வாழலாம், அதுக்கப்புறம் நீயும் வேலைக்கு போவ. சொல்ல எனக்கு வெக்கமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு குழந்தை ஹாஃப் டீமனாகவும் ஹாஃப் ஹியூமனாகவும் பிறக்கும், பையனோ பொண்ணோ எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான், அது ட்வின்ஸாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அதுக்கப்புறமா அவங்க பசங்க அவங்க பசங்களோட பசங்க, நம்ம எல்லோரும் ஹாப்பியாக ஒரு வாழ்க்கை. கடைசியில் நான் சாகும்போதும் உன் மடியில் படுத்த அப்படியே இறந்து போகணும், நீ என் கூட கடைசி வரைக்கும் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு ரம் சொல்லவும் அப்போ எதுக்காக என் கூட வடமட்டிக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்னா நீ இதை கேட்கும்போது உன் முகத்தில் சிரிப்பில்லை சுபாரு, நீ சிரிச்சிட்டே கேட்டிருந்தா நான் கண்டிப்பாக ஹாப்பியாக வந்திருப்பேன், ஆனால் இப்போ நீ இருக்கிற கண்டிஷனில் நான் இங்கே உன் கூட வந்தேன் அப்படின்னா நான் லவ் பண்ண சுபாருவை இந்த இடத்துல விட்டுட்டு போகிற மாதிரி தான். உனக்கு என்னாச்சு சுபாரு, என்ன பிரச்சனை சொல்லு, நான் உன் கூட இருக்கேன், கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம் சொல்லவும் நான் எல்லா விஷயங்களையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால் இதுக்கு மேலே முடியலை, நான் விட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் விட்டு கொடுக்குறது ரொம்ப ஈஸி சுபாரோ அப்படின்னு ரம் சொன்னோடனே என்ன சொன்ன ரம், விட்டு கொடுக்குறது ஈஸியாக, நான் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறேன்னு தெரியுமா, நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நான் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச எல்லா வழியிலையும் போராடி பார்த்துட்டேன், என்னால் இதுக்கு மேலே ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே தான் நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் போராட முடியாமல் விட்டு கொடுக்குறது ரொம்பவே ஈஸி தான் சுபாரு, ஆனால் எனக்கு தெரிஞ்ச சுபாரு அப்படி விட்டு கொடுக்க மாட்டான், அவன் கடைசி வரைக்கும் தன்னோட லைஃப்பில் போராடுவான், எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்தாலும் அவன் முகத்தில் சிரிப்பு மட்டும்தான் இருக்கும்.
அவனால் முடியாதுன்னு தெரிஞ்சும் அதுக்காக அவன் ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெம் சொல்லவும், நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லை ரெம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், இல்லை சுபாரு, நீ தான் எல்லாரையுமே அந்த வில்லேஜில் அன்றைக்கி காப்பாற்றின, நீ விட்டு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரெம் சொல்லவும், எனக்கு தெரிஞ்ச எல்லா ஆப்ஷன்லையும் நான் போராடி பார்த்துட்டேன், இதுக்கு மேலே என்கிட்ட எந்த ஆப்ஷனும் இல்லை, அதனால தான் நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், உன்னால் முடியும் அப்படின்னு ரெம் சொல்ல உடனே, உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி, உனக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியாது ரெம், நான் எந்த மாதிரி ஆள் தெரியுமா, நான் ஒரு கோலை ஆனால் ஏதோ தைரியசாலி மாதிரி நடந்துக்கிடுவேன், வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு முட்டாத்தனமாக அதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பேன், எனக்கு என்னையவே பிடிக்கல, நான் ஒரு கோலை, நான் ஏதோ முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் நான் உண்மையிலேயே எதுவுமே பண்ணலை, நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியுமா, எதுவுமே பண்ணலை, வீட்டில் வெட்டியாக உட்காந்து கேம்ஸ் தான் விளாண்டுட்டு இருந்தேன், நான் என்னைய நானே ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்காகவும் போராடுற மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் உண்மையிலேயே நான் எதுவுமே பண்ணலை, இந்த இடத்துலையே வந்துட்டு சும்மா தான் இருக்கேன், அவர் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது கரெக்டாக தான் கண்டுபிடிச்சு சொன்னார், உண்மையிலேயே நான் ஸ்ட்ராங் ஆகணும் ட்ரை பண்ணல, ஸ்ட்ராங் ஆகணும்னு என்ன நானே ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன், நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், உண்மையிலேயே நான் எதுவுமே பண்ணலை, என்னால் எதுவும் பண்ணவும் முடியலை, நான் ஒரு கோலை, எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், என்னையை கண்டாலே எனக்கு எரிச்சலாக வருது, என்னையை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னால் முடியலைன்னாலும் நீ உன்னோட முயற்சியை கைவிட மாட்ட, அது எனக்கு பிடிக்கும், நான் சொல்லலைன்னாலும் நீ தானாகவே புரிஞ்சுக்கிடுவ, அது எனக்கு பிடிக்கும், நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் உன்னோட உதடுகள் அது சிரிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த உதடு எனக்கு பிடிக்கும், உன்னோட கைகள் அது சாஃப்டாக இருந்தாலும் என்னோட கைக்குள்ளே வரும்போது எனக்கு ஒரு ப்ரொடெக்டிவான ஃபீல் இருக்கும், எனக்கு அந்த கைகள் பிடிக்கும், நீ தூங்கும்போது ரொம்ப குழந்தைத்தனமாக தூங்குவ, நான் உன் உதடுகளை தொடும்போது கூட உனக்கு அது தெரியாது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ சுபாரு அப்படின்னு சொன்னோடனே, எதுக்காக இதை என்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், உனக்கு ஒன்று பிடிக்காதுன்னு சொன்னல, ஆனால் உன்கிட்ட பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்றம் சொல்லவும், அதெல்லாம் உண்மை இல்லை, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படிங்கவும், அதுதான் உண்மை, நான் பார்த்த சுபாருவை நீ பார்க்கல அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவும், ரெம் எதனால் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான், ஏன்னா நீ தான் என்னோட ஹீரோ சுபாரு, நான் டீமன் ஃபார்மில் இருந்து அடிபட்டப்போ நீ தான் என்னை காப்பாற்றின, உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு எங்களுக்காக போயிட்டு அந்த பீஸ்ட்டை எதிர்த்து சண்டை போட்டு நீ ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான், ஆனால் நீ உயிரோட திரும்ப வந்த, நடக்க வாய்ப்பே இல்லாத விஷயங்கள் எல்லாம் நீ செஞ்சு காட்டின, என்னோட லைஃப்பில் என் சிஸ்டரோட அந்த கொம்பை இழந்ததுக்கப்புறமா என்னோட டைமே நின்று போச்சு, நான் ரொம்பவும் சோகமாக போயிட்டேன், ஆனால் அன்னைக்கு நீ எந்திரிச்சதுக்கப்புறம் நீ சொன்ன அந்த வார்த்தை அதுதான் என்னோட லைஃப்க்கு திரும்பவும் உயிர் கொண்டு வந்திருக்கு, உனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவுமே இருக்காது, கவலைப்படாத, யார் உன் கூட இல்லைனாலும் நான் கடைசி வரை உன் கூட இருப்பேன் சுபாரு, ஏன்னா என்னோட ஹீரோ சுபாருவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்லவும், நான் எவ்வளோ தடவை ட்ரை பண்ணாலும் என்னால் யாரையுமே காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லவும், நான் உன் கூட இருக்கேன் சுபாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்கிறா, நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், எனக்கே என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லவும், எனக்கு உன்னை எப்போவுமே பிடிக்கும் சுபாரு, நான் உன்னை எப்போவுமே லவ் பண்ண தான் செய்வேன், ஆனால் ரெம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லவும், நீ எல்லா விஷயங்களையும் மறந்துடு சுபாரு, இந்த இடத்துல இருந்து புதுசாக ஆரம்பி, இருந்த எல்லா விஷயத்தையும் மறந்துடு, இந்த இடத்துல இருந்து அதுவும் 1ல இருந்து இல்லை வேணாம் 0ல இருந்து ஆரம்பி, உன்னால் கண்டிப்பாக முடியும், நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு அவள் சொல்லவும், நான் எமிலியாவை தான் லவ் பண்ணுறேன், எனக்கு அவளை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்கிறா, எனக்கு எமிலியாவோட அந்த ஸ்மைல் அவள் கூடவே இருக்கணும், அவளுக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அவளை அப்படியே விட்டுட்டு போக முடியாது, அவளை நான் எப்படியாச்சும் காப்பாற்றணும், ரெம் நான் கேட்குறது தப்பாக தான் இருக்கும், எமிலியாவுக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அவளை நான் காப்பாற்றணும், அவளோட முகத்தில் ஸ்மைல் எப்போவும் இருக்கணும், நீ என் கூட இருப்பியா ரெம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இப்போ தான் என்னை ரிஜெக்ட் பண்ண, அதுக்குள்ளே என்கிட்டயே ஹெல்ப் கேட்குறேன் அப்படிங்கவும், நான் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொன்னேன், நீ என்ன ரிஜெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க, என்ன நடந்தாலும் நான் உன் கூட இருப்பேன் சுபாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்லவும், ரெம்மை பிடிச்சி இழுத்து, நீ பார்க்க தான் போகிற ரெம், உன்னோட ஹீரோ எதுக்கும் சலைச்சவன் இல்லை, என்னால் என்ன முடியும் அப்படிங்கிறத நம்ம ரெம் அவனை கட்டி பிடிச்ச ஆள ஆரம்பிக்கிறா, நான் உன்னை எப்படியாச்சும் காப்பாற்றுவேன் எமிலியா, நான் திரும்பவும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் நீங்கள் கேட்குற நியூ ரிலீஸ் அனிமேவை என்னால் போட முடியும். சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.